அன்னையின் உருவமாய் பண்பிற்கு விளக்கணமாய் பெற்றோர்களின் அன்னையின் ஆசீர்வாதமாய் இந்த உலகத்தில் ஒரு பகுதியை விளங்கக்கூடிய மதிமதினாபுரி நாட்டை ஆளக்கூடிய ஈராச்சாரம் என்று பெயர் பெற்று எவ்வித குறையுமின்றி இந்நாட்டை நல்முறையில் ஆட்சி செய்து வருகிறேன். அனுதினமும் எனக்கு அறியாமையில் அறிவு என்று தோணும் இதுவரை காணவில்லை. ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் என்னதான் பண்றீங்க? சூத்து கிழிஞ்சு போச்சுடா. எனக்கு ரூபா கொடுக்கல, அடிக்கடி உனக்கு ரூபா கொடுக்குறாங்க. எனக்கு முன்னதாக வந்து அன்பின் காவல் இருக்க வேண்டியவன் ஏன் காலத்தாமதம்? ஐயா, அரசாங்கத்தில் நான் ஒருவனே இருக்கிறேன். எல்லா வேலையும் நான் ஒருவனே செய்யணும். ஆகையால அனைத்து வேலையை செய்து முடியும். காலத்தாமதம் அனைத்து வேலைகளையும் செய்து முடியும். சரி, இருந்தாலும் நாட்டு மக்களை சந்திக்க வேண்டும். நாட்டு மக்களை சந்திக்க யார் யாருக்கு என்ன குறை கேட்டு அதை நிவர்த்தி செய்ய வேண்டும். ஆமா, அது நம்முடைய கடமை. சரி, இருந்தாலும் நாட்டு மக்களை சந்திக்கலாமா?
வணக்கம் வணக்கம் வணக்கம். இதே நாடு சேர்ந்த மன்னருக்கு மனைவியாக கலாவதி என்று பெயர் பெற்று ஈடு சட்ட வாழ்க்கை நானும் வந்துவிட்டேன். என்னோட வரேன். அவமானப்பட்டு வர ஏமா எனக்கு கல்யாணம் ஆகி போச்சுமா நானே பொட்டியா நானே ஏமா இந்த காலத்து பெண்களுக்கெல்லாம் மயிரானுக்கு ஆண்களுக்கெல்லாம் வயிறானுக்கு எதுக்காக அந்த வயிறு தர வச்சுக்கா குப்புற வேண்டா மூக்கு அடிப்படாது வயிறு மட்டும் எங்களுக்கெல்லாம் தமிழ் பாஷா அந்த பக்கம் பேசுறாங்க இந்த பக்கம் பேசிக்கிறாங்க சரி விடு. தபர்மா கல்யாணம் எங்க போவாங்க? மாமியார் வீட்டுக்கு மருவுக்கு போவாங்க. நான் போன உடனே மாமியார் குஞ்சு குச்சிட்டாங்க. கோழி குச்சியா புது மருமப்புல சொல்லிட்டு என்னென்னமோ வச்சு போடுறாங்க. நண்டு வறுத்து போடுறாங்க, ஏரா சுட்டு போடுறாங்க, அப்பளம் வறுத்து போடுறாங்க, முட்டை வறுத்து போடுறாங்க, வாழைப்பழம் வறுத்து போடுறாங்க. அதான் வைக்கிறாங்க. நானும் இதோ போறாங்க எங்க மாமாவும் பழுது கட்டணும் முடியல எங்களால. ஆமா ஆனா லாஸ்ட்ல பார்த்தா சிம்பிளி பலகாரம் ஒரு பலகாரத்தை வச்சாங்க. பெங்களூர் ஐட்டம் இந்த தமிழ்நாட்டுல கிடைக்குது. ஃபர்ஸ்ட்ல தமிழ்நாட்டுல போட்டுருந்தாங்க. இப்ப பெங்களூர் கொண்டு போயிட்டாங்க. கொஞ்சம் ஒச்சக்கல்ல, கொஞ்சம் வேர்கல்ல, கொஞ்சம் கொள்ளு, கொஞ்சம் எள்ளு எல்லாத்தையும் போட்டு என் மாமியார் உரல போட்டு இடிச்சு ஒரு உண்டியா பிடிச்சி வச்சாங்க. அதை சாப்பிட்ட உண்டியா மாமியார கொஞ்சம் வைகன்னு கேட்கலாம் பாக்குறேன். அதான் அசிங்கமாகுது. புதுமா ஒரு கூச்சப்படம் வாங்கி சாப்பிடறாரு சொல்லி தப்பா அனுப்பிறாங்க சொல்லிட்டு என் மனசுல எங்க இருக்குது மாமியார் பலகாரமா மாமியார் வீட்டு பலகாரமா மாமியார் வீட்டு பலகாரத்து மேல இருக்குது. நம்மளுக்கு தான் முதல் ராத்திரி ஆச்சு. என்ன என் பொண்ணாட்டு ஊம்புல எனக்கு தான் ஊம்புல தந்தாங்க. என்ன என் பொண்ணாட்டி ரூம் அறையில தந்தாங்க. என் மனசுல எங்க இருக்குது அந்த பலகாரத்து மேலே இருக்குது. என் பொண்டாட்டி கூட்டு இன்னைக்கு 2 பேருக்கு முதல் ராத்திரி கேன்சல் சொன்னேன். நான் தான் கேட்டேன் பொண்டாட்டி ஆத்துல பொறுத்தவரை என்ன காவலை போடலாம் அச்சும் போறதுக்கு கிணத்துல இருக்க தண்ணியை போன மட்டும் குடிச்சிக்கலாம். நான் ஏன்னா இவரு குடிக்க போறாரு தண்ணி. அதனால நான் என்ன பண்ணேன் என் பொண்டாட்டி கூட்ட அம்மா பக்கத்துல படுக்க சொல்லிட்டு நான் எங்க படுக்கிறேன் அந்த உரலுக்கு பக்கத்துல பாய போட்டு படுக்கிறேன். ஏன்னா சிப்பிளி பலகாரமா அவ்வளவு அருமையா இருக்குதுன்னா அந்த சாரி எங்க இருக்கும் அதனாலதான் அந்த உரல் பார்த்து பாக்குறேன். ஏமா பங்குனி மாசம் பல்ல கட்டுன்னுவாங்க. ஏமா சித்திரை மாசம் மரம் வெயில் பண்ணிட்டு பொழகுது. நான் என்ன பண்ணேன் பேண்ட்டுக்கெல்லாம் ஊத்து போட்டேன்.
பலகாட்டை சாப்பிட்றதுக்கு வெயில ஒன்றும் முடியல படுக்கலாம்னு சொல்லிட்டு பேண்ட்லாம் ஊத்து போட்டேன் சின்ன வயசுல ஜட்டி போற பழக்கம் கிடையாது. எடுக்கலாமே ஜென்மத்தை என்ன பண்றது ஒரு இதோ பாரு நான் என்ன பண்ணேன் கல்யாணம் பேசியோட சட்டை கிட்டலாம் ஊத்து போட்டு அந்த சிம்பிளி பழக்கத்தை தொட்டு தொட்டு நாக்கி பார்த்தா மனசுக்கு செட் ஆகல வரல விட்ட தலைய ஐயா எதுல உள்ள உரல் உள்ள இல்ல நாக்கு போட்டு நாக்கி தலை எடுக்கிற தலை மாட்டிச்சு. ஏய் இங்க தலை மாட்டிக்கிச்சா நான் என்ன பண்ணுவேன் எம்மன் பெரிய உரல் தெரியாம மாமியார் உரல் பெருசு பெருசு சத்தியமா பெருசு வந்து அவ்வளவு பெருசு அடியாத்தி ஐயோ என் தலை உள்ள போச்சு பாரு இம்மா என் மூஞ்சிலே என் உடம்புலயே இருக்கு தலை பெருசு மட்டும்தான் என் தலையே அம்மா பெருசா போய் மாட்டி இந்த பக்கம் ஓடுறேன் இந்த பக்கம் முடியல நான் என்ன பண்ணுவேன் நான் எப்படி நின்னுங்கிறேன் எருமாடு மாதிரி 4 கால் பாசம் நின்னுங்கிறேன் இப்படி நல்ல மாடு மேல இருக்கிற ஏறிக்கிறியா வேற பண்ணிக்கிறியா நான் மைக்கேல் பண்ண நான் என்ன பண்ணமா 4 கால் பாசம் நின்று பாரு யாருன்னா 10 அசிமா போடுமா சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமா நவுந்து மாட்டு கொட்டான போன பாரு மாட்டு கொட்ட ஒரு மாணி அடிச்சு வச்சிருந்தாங்களே இந்த கல்யாண வெட்டி சரி விட்றா இந்த கல்யாண வெட்டி மாட்டி இந்த கல்யாண வெட்டி அவுத்திச்சு ஐயா நான் எப்படி இருக்கிறேன் 4 கால் பாசில பிறந்த மணியா இருக்கிறேன் உடம்ப கட்ட இப்பதானே சொன்ன எதுவுமே பால்லனே யாருன்னா 10 அசிமா போடுமே ஐயோ ஏடா நாய் எதை கடிக்கிறியா என் மாமியார் வீட்டுல நாய் இல்ல பூனை ஒன்று வளர்க்குறாங்க அது மறைக்குது ஆஹா என்னமோ பண்ண போகுது நம்மள இன்னைக்கு நினைச்சுக்கின்னு கொஞ்சம் கொஞ்சமா மாட்டு கொட்டை போன பாரு அப்ப அந்த மாடு பசு மாடு கண்ணு போட்டுக்குது அந்த கண்ணுக்குட்டி ஏத்தாப்புல கட்டி வச்சுக்கிறாங்க எனக்கு தெரியாது அந்த மாட்டுக்கிட்ட போய் நின்று பாரு அந்த மாடு நேரம் பல்கான உருவம் பாத்திரம் நிக்க சொல்லிட்டு எட்டி வச்சுது எனக்கு வந்துருச்சு கோவம் போன ஒரு அடி அடிச்சு அந்த மாடு மேல ஒரு கத்துச்சா ஏத்தாப்புல கட்டி வச்சிருந்தாங்க அம்மா கத்தன உடனே ஆத்தா நான்டா நடிச்சுக்கின்னு ஒரு சிம்பு வந்து என் பிராண்ட புத்திச்சுமா என்ன பண்ணுவேன் ஆமா இப்படி உதைக்கிறேன் இப்படி வந்து 4 பக்கம் 4 விதமா மாட்டி முடிக்கிறேன் ஒன்றும் முடியல ஒரு வழியா என்ன பண்ண தப்பிச்சு லாஸ்ட்ல போய் மாட்டு ஓட நின்று பாரு நீங்க மாடு கட்டிச்சு பாரு என் மாமியாருக்கு என்ன பண்ணிட்டாங்க அடே போதி விடிஞ்சு போச்சு புது மாப்பிள்ள புரு காப்பி காப்பாரு சொல்லிட்டு கையில விளக்கண்ணு எடுத்துன்னு வராங்க பால் கறக்கிறதுக்கு என் மாமியாருக்கு ஒரு மாலை கண்ணு 6 மணிக்கு மேல கண்ணு தெரியாது கையில விளக்கண்ணு எத்தனை சும்பு எத்தனை வராங்க பால் கறக்கிறதுக்கு இந்த மாட்டுல நடு சடல் நின்று பாருனானியா ஒவ்வொரு மாட்டையா தடவி 10 மனசுக்கு எப்படி வந்ததா தெரியல என்னடா இந்த மாடு மட்டும் வழுகுது சொல்லிட்டு என் மாமியார் தண்ணியை ஊத்தி அட்டிக்கிறாங்க எனக்கு தண்ணியை ஊத்தி அட்டிக்கிறாங்க என் மாமியார் கையை வைக்கிறாங்க அப்படியே தெம்பாக்குச்சு மாமியார் நான் தான் மருமப்புல சொல்லிருப்பேன் மானம் போட்டுருப்பேன் நான் என்ன பண்றது சொல்ல அமைதியாகிற கபர்மயமா நான் என்ன பண்ணேன் என் மாமியார் தண்ணியை ஊத்தி அடிக்கிறாங்க என்ன சொல்றாங்க என்னடா ஆயிட்டு எல்லா மாட்டுக்கும் 4 காம்பு இருக்கும் இந்த மாட்டுக்கு மட்டும் ஒரே காம்பு தாக்குது நான் சூத்து பொண்ணா போய் நான் சும்மா மகள நான் தான் சொல்றேன் அருமையான சாப்பாடு போட்டாங்க ஹோட்டல்ல குறைய சொல்ல முடியாது ஐயோ என்ன சாப்பிடதான் முடியல ஆமாமா அவ்வளவு அருமையான சாப்பாடு சாப்பிட்டு வந்து மழை ஒண்ணு தாங்க முடியல வண்டில பட்டம் பாரியா மொத்த கனவு என்ன தெரியுமா ஒரே ஒரு ஆசை என்ன தெரியுமா அதுல சந்தோஷமான விஷயம் அதுல மாமியார வந்தது யார் தெரியுமா நீதான் அதெல்லாம் பாக்கட்டும் ஏண்டா என் கணவருக்கு நான் ஒரே மனைவி நான் 10 பொண்டாட்டி வச்சுக்கிறேன் என் கணவர் அப்படி கிடையாது மட்டுமே உலகமா நினைச்சிட்டு இருக்காரு நானும் அப்படிதான் கணவனே கண்கடதையும் அவர் மட்டும் தான் நினைச்சிட்டு இருக்கேன் தெரியுமா என் பொண்டாட்டிங்கிறான் நான் நார்த்து கவுண்டனா கண்டவெல்லாம் தெய்வம் நினைக்கிறேன் அப்படி செத்து புடுறா ஏண்டா அப்படி இருக்க எனக்கு மாமியார் மாமனார் இருந்தாங்க ஒரு நேரத்துல நான் ரொம்ப அடக்கொடுக்கமான பொண்ணுடா ஆமாண்டா இந்த தெரு நடந்து போனா மகாலட்சுமி நான் தான் சொல்லுவாங்க ஆமாமா நீ குஞ்சு தலை நிமிரவே மாட்ட குனிந்த தலை அதான் குஞ்சு தலை குஞ்சினே வரும் குனிந்தடா அதான் இது வாயில ஆமாமா ஏண்டா அப்படி இருக்க என் மாமியாருக்கு அதுக்கான ஒரு பெண் குழந்தை பிறந்தது ஆமாமா பேரோ செல்விட்டு பேர் வச்சாங்க இருந்தாலும் என் மாமியாருக்கா பாரு என் சக்காட்டி முண்டை ஒரு சாணத்தை தூக்கி இடுப்புல மாட்டினானா சும்மா திங்க அது மட்டும் கிடையாது அங்க கை வைக்காத இங்க அங்க போகுது ஒரே சட்டம் போடுறா
விட்டாட்டா? அதான் என் மாமியாருக்கு மாமனாருக்கு வெச்சின்ற சோத்துல வச்சேன். சூப்பர் பொம்பளை இல்லையா? அப்படிதான் வைக்கணும் வசத்தை. சோத்துல வசத்தை வச்சா சீக்கிரமா போய் சேருவாங்க. ஏமா அடிமேல பொங்கல் மாதிரி பொங்கல் தான் ஊருக்கு ஒருத்த இருக்கணும். ஆமாடா இருந்தாலும் எனக்கு நிம்மதி இருக்குதா? இல்லம்மா இதுக்கெல்லாம் காரணம் யாரு? யாரு? என் புருஷங்கிற பேர் தூம லட்சணி பையன். அந்த பேமானி அந்த பாடுகோளு ஏமா சரி இருக்கா? சரி இருப்பா. பொம்பளை ஏன் கேட்டுக்கீங்க? புருஷன் இப்பதான் சொல்லணும். காமானி லக்காடி பொறம்போக்கு பொட்ட பையன் சொல்லுங்க மனாரே சொல்லிக்கிறங்க. இருந்தாலும் சலே சலே நான் பேசிட்டு பின்னாடி நான் பார்க்க புரியுதாவல ஏண்டா ஆவட்டும் புருஷனை பார்க்கணும். என் கணவரை பார்க்கறேன். ஐயா